அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம்டா மாப்பிள்ளைடா. வணக்கம் மங்காளி. முதல்ல நேஷனல் லெவல்ல ஒரு தமிழ் உணவு ரொம்ப பாப்புலர் அப்படின்னா அது தோசை. அங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட் போறப்ப நிறைய வெளிநாட்டுக்காரர்கள் அங்கே வந்து தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு. தோசைக்கு ஒரு சோவா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் வெளியில கேட்கும். இப்போ உண்மைதான். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இவங்களாம் தோசை என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டு போம்டே தோசையை வச்சுக்கிட்டு என்னடா பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சபா இப்பவே கண்ணை கட்டுது. நான் சின்ன வயசுல வந்து ஃபேமிலி தோசை ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். ஒரு தோசை ஃபுல்லா வாங்கினா நான் ஒரே ஆளே சாப்பிட்டுருவேன். ஒரு கடையில் எங்கடா புரோட்டா நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அம்மா போகும்போது வாடிப்பட்டியில வந்து ஃபேமிலி தோசை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காண்டி இங்கேருந்து போனோம் பாண்டிச்சேரியில இருந்து. இருந்தாலுமே அந்த தோசை கார்னர் போனா எனக்கு அது ரொம்ப ஆசை. ஏன்னா அவங்க அந்த ஊத்தும் போதே ஒரு சவுண்டு, அந்த ஒரு நெய். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைனா பெரிய ஆசை. சப்பாத்தியை 4 டப்பால பேக் பண்ணி இந்தாங்க சப்பாத்தி சாப்பிடுங்க. அப்பயாச்சும் அவங்க தோசை தராங்களா? ஓ தோசை தர்றதுக்கா சப்பாத்தி? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கூடவே அது மேலேயே தான் கார சட்னி போட்டு தருவாங்க. அதை திறந்தாவே அது ஒரு மாதிரி வாசனையா அழகா இருக்கும் சார். அந்த சவுண்டு கேட்கும்போது ஒரு என்ன சொல்றது, உள்ளுக்குள்ள இருந்து ஒரு இது வரும் பாருங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. ஆப்போசிட்ல என் பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. என்ன கூட போன பொண்ணு ஏத்த சைடுல உட்காந்துருக்கு. உங்களுக்கு தோசை பிடிக்காது? தோசை வந்து ஒரு நாள் சாப்பிடலாம் சார், 2 நாள் சாப்பிடலாம். நீங்க வாரம் ஃபுல்லா தோசையே சாப்பிட்டா காலையிலயும் தோசை சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க அம்மா வெறும் தோசை மட்டும் தான் போடுவாங்க. எங்க அண்ணா வந்து தோசை சாப்பிட ஆரம்பிச்சா 1 2 3 எல்லாம் முடிக்க மாட்டான். அவனுக்கு 10 15 தோசை அது போகும். 4 2 போதுனா அவர்களை எதிர்த்து திண்டுக்கல் வந்துச்சுன்னா வந்து என்ன தோசை போட்டு சொல்லுவாங்க. நான் எல்லாருக்கும் போட்டு கொடுப்பேன். எங்க அண்ணாக்கு போட்டுனா போதுமான்னு கேட்க கூடாதான். போதுமான்னு கேட்டான்னா வந்து அது சாப்பிட்ற மூட போயிடுமா. அவன் நின்று சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணி எங்கேயும் 13 தோசை திங்கிறவனுக்கு நடந்தா 13 எல்லாம் இல்ல சார், அவன் 18 20 கூட போயிடும் சார். 50 சாப்பிட்டாச்சு. டேய் 42 தான்டா சாப்பிட்டுருக்கேன். 50 சாப்பிட்டாச்சுனே. டேய் கோட்டை வேணா எண்ணி பாடுறா. 42 நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரும்போது அந்த தோசைன்னு உடனே மனசுல ஒரு பயங்கர ஒரு சந்தோஷமா இருக்கும் சார். அது டெய்லி என்ன இது தோசையை பார்க்கும்போது காலையில ஒரு அப்பா அப்படின்னு ஒரு தோணும். நைட்டும் அதே மாதிரி தான். நைட்டும் சாப்பிடும்போது அந்த ஏன் உங்களுக்கு தோசை இதெல்லாம் ஒரு உணவா அப்படின்னு ஏன் தோணுது? சார் தோசைன்றது ஒண்ணுமே இல்ல, அது ஒரு சாதா. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய் ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல சீஸ் தோசை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஹைப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை இது கடைசில அது ஒரு மாவு அவ்வளவுதான். மக்கட்ட மக்கட்ட டேய் ஒண்ணாடா போடா, அப்படி போடா. பந்த போடுறமான அல்லது ரொம்ப எப்படி சொல்ற நுணுக்கமான ஒரு உணவெல்லாம் இல்ல. அது சும்மா ஒரு மாவு ஊத்தி சாப்பிடலாம். தோசைன்றது ஒரு பேட்டர்ல எதையோ ஒரு மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஓவர் எக்ஸாக்ட்டடா காட்டுறனால இது வந்து ரொம்ப ஈஸியா ஒரு மாதிரி போட்டுருக்கனால அப்படி இருக்குமோ? இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால சொல்றேன் நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா? இப்ப வலியே இல்லாம தோசை சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு இப்ப நிலைமை. இப்ப நான் எங்க தோசை தாண்டி போ நீனே போய் ஒண்ணும் இல்லைன்னா தோசை நல்லது நீங்க ஏன் சொல்ற? அந்தமா அப்படின்னு போயிடணும். கொண்டாடக்கூடிய அளவு அதான் நான் முதல்ல சொல்லல. நுட்பமா ஒண்ணுமே இல்லைங்கிற இது ஒரு பெரிய கைப்போக்கம்லாம் வேண்டிய கிடையாது. ஸ்தானத்துல சொல்றேன். உனக்கு அண்ணன் இல்ல. நல்ல வேளை அண்ணன் இல்ல. இருந்திருந்தா வச்சுக்கோ போடா வெண்ண அப்படின்னு இருப்பேன் நான். கூட்டிட்டு வந்தது தோசை தான். அதையும் நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. வீட்டோட ஆணை முதல்ல கிச்சனுக்குள்ள கூட்டிட்டு வந்ததும் தோசை தான். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.